எதுக்கு கேக்குறேன்னா, சில பேரை நம்ம நேர்ல பார்க்கும்போது அவங்கள கனவுல பார்த்த மாதிரி இருக்கும். அதனாலதான் கேட்டேன். சரி, இந்தாங்க வாளை வாங்கிக்கோங்க. நல்ல பதம் பிடிச்சு வச்சிருக்கேன். வச்சு கும்பிடலாம், வெட்டவும் செய்யலாம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரி சாமி, நான் வரட்டுமா? அவ எப்படிடாங்க போயிருப்பா? அதுவும் நம்ம ஜமீன் வாளோட. போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அவ அங்க போய் நிக்கிறான்னா என்ன ஜின்மண்டா அவ? ஒண்ணுமே புரியல. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள தானே இருந்தா. ஆனா இப்ப தன்னோட ஏரியாவை காலன் சாமி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா போல இருக்கு. என்ன காரணம்னு தெரியலையே. அண்ணா, எப்படிதான் அவ அங்க போயிருக்க முடியும்? டேய், அத நினைச்சுதான்டா நான் குழம்பி போயிருக்கேன். உனக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சா சொல்லு. என்ன ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்காத? ஆமாங்க, பெரியவர் என்ன பண்ணுவாரு பாவம். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த காலன் சாமி தானே. இப்ப அவ அங்கே போயிட்டா அங்க என்ன நடக்கும்னே தெரியல. சும்மா ரெடி. ஏய், என்னடி அப்படி பாக்குற? துர்கா எங்கேயாவது போக மாட்டாளா? சாப்பாட போட்டு வயிறு நிறைய சாப்பிட மாட்டோமான்னு நினைச்சேன். அதான் அவ போயிட்டால, அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? நல்லா சாப்பிடுங்க அத்தை, நாங்க ஒன்னும் சொல்லலையே. ஆனா கொஞ்சம் சத்த வராம சாப்பிடுங்க. ஏய், சாப்பிடுறத பத்தி பேசுறதுக்கு இப்ப இதுதான் நேரமா? பசிக்குதுக்கோ. என்னங்க, நீங்க காலன் சாமி கிட்ட சொல்லி அவ கதையை அங்கேயே முடிக்க சொல்லுங்க. ஆமா பெரியவரே, அக்கா சொல்றதா சரி. அவ கதையை முழுக்க சொல்லிடுங்க. மாமா, துர்கா காலன் சாமி எதுவும் பண்ணிட்டு வராம இருந்தா சரி.